ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சண்டே மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இன்றைக்கி வந்து என்ன சமைக்க போகிறோன்னா ஃபிஷ் கறியும் ஃபிஷ் ஃப்ரையும் தான். என்னென்னா நான் அரை முறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், வெந்தயம், ஓமம், நல்ல மிளகு, இந்த மூணையும் வந்து கரெக்டாக 1 ஸ்பூன் வர மாதிரி நல்லா பொரித்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். இப்போ இது அவ்வளோத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து சூரை மீன் தான் வச்சுருக்கிறேன், அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த அரைப்பை தான் இதில் ஊற்ற போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி வந்து ஆட் பண்ணிக்கணும். புளியை ஊற வச்சு அந்த சாறை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நீ மசாலா தான் சேர்க்க போகிறோம். மசாலா என்னென்னாக்கி நான் சின்ன ஸ்பூனாக 2 ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சிட வேண்டியதான். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் வந்து கொதித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும். அப்போ தான் நல்லா மீன் வந்து வெந்து வரும். இல்லைனா நல்லா கொதித்து அந்த தண்ணி எல்லாமே வற்றி போகும். இந்த கேப்பில் இனி வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து நைட்டு மீன் க்ளீன் பண்ணல அப்போவே மசாலாலாம் தடவி வச்சுட்டு மீன் வறுவல் மசாலா தான் ஃபுல்லும் மீனில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த கடாய் வந்து சூடானதுக்கப்புறமா அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ் அதில் போட்டுக்கணும். இப்போ அந்த கேப்பில் நம்ம ஃபிஷ் கறியும் பார்த்துக்கணும். ஃபிஷ் கறியை வந்து கொதிச்சாச்சு. இனி வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டியதான். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து பொரிக்க வேண்டிய மீன் துண்டுகளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இதை வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா இதில் வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஃபிஷ் வந்து லைட்டாக ஸ்மெல்லெல்லாம் எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன். இந்த மாதிரி கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் அந்த ஸ்மெல் வராமல் கொஞ்சம் அந்த கருவேப்பிலைக்கு ஸ்மெல் வரும். ஸோ நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலையோட சாறு இறங்குறதும் நமக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ தான். நம்ம வந்து இனி மாற்றி போட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்ததும் ஃபிஷ்ஷையும் எடுத்துக்கணும். இந்த சண்டே வந்து நமக்கு வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கலை. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ்ஷு தான். அதனால தான் இந்த சண்டே வந்து ஃபிஷ் டிஷ்லேயே போகுது. இப்போ நம்ம மீன் வந்து வெந்தாச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கணும். இப்போ நமக்கு வந்து டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம மீன் குழம்பு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். மீன் வந்து வெந்து ரெடி ஆகியாச்சு. அதுக்கப்புறமா அதுலேயுமே நம்ம வந்து 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். இதில் வந்து ஃபிஷ் கறியில் வந்து காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ண தான் போகிறோம். நம்ம சமையல் குக்கிங் எல்லாமே முடிஞ்சிச்சு. சூடாக சோறு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். இதுக்கு கூட ஒரு ஆம்லேட்டும் இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும். சூடாக சோறும் மீன் கறியும் செம்மையாக இருக்கும். நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஸ்பெஷல் வந்து ஃபிஷ் கறியும் சோறும் தான். நம்ம சாப்பாடு இன்றைக்கி சண்டே உள்ள லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சண்டே லஞ்ச் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அச்சுக்கு வந்து அவங்க அப்பா தான் சாப்பாடு ஊட்டி விட போகிறாங்க. அவன் வந்து எப்போவுமே என்கிட்ட இருந்து சாப்பாடு சாப்பிட்றத விட அவங்க அப்பா ஊட்டி விட்டால் தான் நிறைய சாப்பாடு சாப்பிடுவான். ஸோ அவங்க தான் ஊட்டி விட்டுறாங்க. அம்மா வந்து எவ்வளோ தான் டேஸ்ட்டாக சாப்பாடு வச்சு ஊட்டி விட்டாலும் அப்பா வந்து ஊட்டி விடும்போது அதோட டேஸ்ட்டே தனி. ஸோ அதான் அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். யாரெல்லாம் இந்த மாதிரி அப்பா ஊட்டி விட்டு சாப்பிட்ருக்கீங்க, அந்த சாப்பாடு டேஸ்ட் எப்படின்னு நமக்கு வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சண்டே ஆஃப்டர்நூன் வந்து இந்த மாதிரி தான் போச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களும் மறக்காமல் ஒரு லைக்கும் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.